dears, I hope you all doing great. இந்த vlogல என்னோட ceramic jar collections எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வரைக்கும் நிறைய கமெண்ட்ஸ் வர ஒரே விஷயம் என்னன்னா, இவ்ளோ ஜாடிங்க வச்சிருக்கீங்களே அதில் என்னதான் அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்க? இல்லை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க திங்ஸில் பூச்சி வண்டெல்லாம் பிடிக்காதா? ஏன்னா இது வந்து ஏட்டாக இருக்கிறதுல நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க? என்னென்னலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க? செப்பரேட்டாக வீடியோ போடுங்க நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க. நீங்கள் கேட்ட எல்லா கொஷின்ஸ்க்கான ஆன்சருமே இந்த வீடியோவில் இருக்குது. கண்டிப்பாக வீடியோட எண்டு வரைக்கும் பாருங்கள். நான் வந்து ஃபஸ்ட்டு சின்ன ஜாடியிலேருந்து பெரிய ஜாடி வரைக்கும் காட்டுறேன் உங்ககிட்ட. இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுற ஜாடி வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நான் முதல்ல வாங்கின ஃபர்ஸ்ட்டு ஜாடி இது. இதனோட லிட் வந்து பை மிஸ்டேக் ஒரு தடவை கீழே போட்டுட்டு ஒன்றுமோ உடையும்னு நினச்சிருந்தேன். ஆனால் தேங்காய் இது வரைக்கும் உடையவே இல்லை. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. இதனோட ரேட் வந்து அரௌண்டு 70 or 80 rupees எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. இதை மாதிரி இன்னொரு ஜாடியுமே வாங்கியிருந்தேன். ஏன்னா எனக்கு பேராக இருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால ஒவ்வொன்றுமே பேர் பண்ணி தான் வாங்கியிருக்கேன். இதில் வந்து பேலீஃப் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரெண்டு ஜாடியுமே சேம் சைஸ், சேம் பேட்டர்ன் அண்ட் சேம் கலரில் தான் இருக்கும். டிஃப்ரெண்ட்டெல்லாம் இருக்காது. அடுத்து இப்போ நான் காட்டுற ஜாடி வந்து செப்பரேட்டாக வாங்கியிருந்தேன். ஆனால் சேம் கலரில் பேரப் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து எல்லோ கலர் அண்ட் ரெட் கலர் ஃப்ளவர்ஸ் எல்லாம் போட்டுருக்கும். மேலே லிட் வந்து எல்லோ கலரில் இருக்கும். இதில் வந்து நான் மராட்டி முக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஜாடியோட ரேட் வந்து அரௌண்ட் ஒரு 60 rupees சம்திங் என்னமோ இருக்கும். ஒருத்தவங்க கமெண்ட்டில் ஸ்பைசஸ் எல்லாமே ஜாடியில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க, இதில் வந்து ஏட்டாக இருக்குது, அதில் ஸ்மெல் எல்லாமே போயிடாதான்னு டிஃப்ரெண்ட்டான எமோஜி எல்லாம் வச்சு கேட்டுருந்தீங்க. எதுக்கு பூச்சி வண்டெல்லாம் வரப்போகுது, இல்லை ஸ்மெல்லெல்லாம் எதுக்கு போக போகுது? இது வந்து ஏட்டாக இருக்காது. மற்றபடி லிட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே க்ளோஸாக இருக்கும். ஸ்மெல்லெல்லாம் எதுவுமே போகாது. நான் வந்து ஒரு 2-3 வருஷமாக இந்த மாதிரி தான் இந்த சிராமிக் ஜாரில் தான் இந்த பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு நல்லாவே இருக்குது. ஸ்மெல்லெல்லாம் எதுவுமே போகலை. ஃபர்ஸ்ட் நான் காட்டின ஜாடி வந்து டார்க் எல்லோ கலரில் இருக்கும். இது வந்து லைட் எல்லோ கலரில் இருக்கும். அண்ட் பேட்டர்னுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். என்னோட ரெண்டுமே நான் வந்து செப்பரேட்டாக தான் வாங்கினேன். ஆனால் பேராக இருக்கணுன்றதுனால ஏதாவது டார்க் கலராக இருந்தாலும் சரி, லைட் கலராக இருந்தாலும் சரி, எல்லோ கலரில் இருக்கிறன்றதுனால இது ரெண்டுமே வாங்கியிருந்தேன். இப்போ நான் உங்ககிட்ட காட்டுற ஜாடி வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட்டான ஜாடினே சொல்லலாம். என்னோட கலராக இருக்கட்டும், பேட்டர்னாக இருக்கட்டும், டிசைனாக இருக்கட்டும், வாட் எவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து பார்த்த உடனே பிக் பண்ணி வாங்கியிருந்த ஜாடினே இது. இதில் வந்து நான் ஷாஜிரா போட்டு வச்சுருக்கேன். இதனோட ரேட்டுமே அரௌண்ட் 60 rupees அப்படின்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. பட் இப்போ நான் காட்டுற இந்த ஸ்பைசஸ் போட்டு வச்சுருக்க ஜாடி எல்லாமே 80 rupeesக்கு மேலே நான் எதுவுமே வாங்கினது கிடையாது. அண்ட் இப்போ காட்டுற ஜாடியும் இதுக்கு முன்னாடி காட்டின ஜாடியை வந்து செப்பரேட்டாக தான் வாங்கினது இதுவுமே. பட் பேராக இருக்கட்டும்ன்றதுனால இந்த மாதிரி சேம் ஸ்கை ப்ளூ கலரில் இருக்கிற மாதிரி வாங்கியிருந்தேன். அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த மாதிரி ஸ்பைசஸ் எல்லாமே, அதாவது பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே நான் 100 கிராம் 50 கிராம் அந்த மாதிரியெல்லாம் பல்காக வாங்கவே மாட்டேன். இந்த 10 rupees பேக்கெட்ஸ் எல்லாம் விற்பாங்கல்ல, அதுதான் வாங்கிட்டு வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். மைட் பி இப்படி யூஸ் பண்ணுறதுனாலே என்னமோ எனக்கு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. ரொம்ப ஸ்டாக் அதிகமாக இருந்தால் நம்ம 8 வச்சாலும் சரி, 8 கண்டெய்னரில் வைக்காமல் இருந்தாலும் சரி, அதனோட ஸ்மெல் வந்து போக தான் செய்யும். இப்போ நான் காட்டுற ஜாடி வந்து இதுக்கு பெரிய ஸ்டோரி இருக்குன்னே சொல்லலாம். நாங்கள் வந்து சென்னை போகிறப்போ டெய்லி பீச்சுக்கு போவோம். ஏன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்கும் பீச். ஒரு 10 minutesலேயே ரீச் ஆகிடலாம். டெய்லி ஈவினிங் டைமில் பீச்சுக்கு போவோம். அப்போ வந்து ரிங் விளையாட்டெல்லாம் வைப்பாங்கல்ல, அப்போ ரிங்கு போடுறப்போ வந்த ஜாடி தான் இது. இந்த ஜாடிக்கான பேட்டர்னாக இருக்கட்டும், இல்லை கலராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அங்கே பார்க்குறப்போ இதுதான் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. அண்ணாவை நான் கேட்டு இதில் தான் ரிங்கு போட்டாகணும்னு சொல்லி அடம் பிடிச்சி போட்டு ரிங் வாங்கி இந்த ஜாடி வாங்கினது. அதனால் இது வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்னே சொல்லலாம். இதில் வந்து நான் கிராம்பு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே நம்ம அடிக்கடிக்கு யூஸ் பண்ணுவோம். அதனால் இதெல்லாமே ஒரே ஷெல்ஃபில் இருக்கணுன்றதுனால பிரியாணி ஸ்பைசஸ் மட்டும் இந்த ஷெல்ஃபில் வச்சுருக்கேன். அடுத்து இப்போ காட்டத்தெல்லாம் மைட் பி உங்களுக்கு போர் அடிக்குமோ என்னமோ தெரியல. ஆனால் நிறைய வீடியோஸ்லையுமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப பச்சடி எல்லாமே அதிகமாக சாப்பிடுவோம். ஆனால் நிறைய நிலவு பச்சடி வந்து செய்வோம். நிலவு பச்சடினா வேறு எதுவும் இல்லை, ஊறுகாய்ன்னு சொல்லுவோம்ல, அதெல்லாமே நிறைய இருக்கும். இப்போ நான் காட்டுறது எல்லாமே ஊறுகாய் பற்றி தான். அண்ட் இந்த ஜாடிங்கள் எல்லாமே ஊறுகாய் தான் இருக்கும். இது வந்து ப்ளூ கலர் பேட்டர்னில் இருக்கும். ஒரு மாதிரி பாட் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் இதனோட ஷேப் வந்து. இந்த ஜாடியில் வந்து அவக்காய் பச்சடி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது மாங்காய் பச்சடி வச்சுருக்கோம். இது ஆல்மோஸ்ட் காலி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு தான் எகைன் ரீஃபில் பண்ணி வைக்கணும். இதுக்கு முன்னாடி நான் காட்டின ப்ளூ கலர் ஜாடியாக இருக்கட்டும், இல்லை இப்போ காட்டுற ஜாடியாக இருக்கட்டும், சேம் பேட்டர்னில் இருக்கும். ஆனால் என்னோட ஷேப்பாக இருக்கட்டும், இல்லை கலராக இருக்கட்டும், வேறு. இந்த ரெண்டு ஜாடியோட கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 kg அளவுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். இந்த ஜாடி எவ்வளோ ஹெவியாக இருக்குமோ இதனோட ரேட்டுமே அவ்வளோ ஹெவியாக தான் இருக்கும். அரௌண்ட் ஒரு 200 rupees நினைக்கிறேன். எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. இந்த ரெண்டு ஜாடியுமே சேம் கலர் இல்லை ஷேப்பில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ரெண்டு பேட்டர்னுமே ஒன்றுன்றதுனால இது ரெண்டுமே வாங்கியிருந்தேன். இப்போ நான் காட்டுற ஜாடி வந்து எனக்கு ரொம்ப எத்தனை ரொம்ப போட்டாலும் பத்தாது. அவ்வளோ பிடிக்கும். எதுன்னு ஒவ்வொன்றுமே பார்த்து இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் யூஸ் பண்ணிகிட்டே இருக்குன்னே சொல்லலாம். என்னோடய ஷேப் வந்து பாருங்களேன் எவ்வளோ அழகாக ஆப்பிள் மாதிரி இருக்குன்னு. என்னோடய லிட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ க்யூட்டாக இருக்கும்.
இந்த ஜாடி வந்து நான் மினி விலாகில் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருப்பேன். நான் புதுசாக வாங்கினப்போ என்னோட கெப்பாசிட்டி வந்து 750 கிராம்ஸ். என்னோட ரேட் வந்து கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். அரௌண்ட் ஒரு 300 ருபீஸ் நினைக்கிறேன். முகல் டிசைன் உள்ள எந்த ஜாடியாக இருந்தாலும் சரி கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருக்கும் அண்ட் வெயிட்டுமே ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் ஆல்சோ சேம் இந்த ஜாடியுமே முகல் டிசைன் உள்ளது. என்னோட கலர் வந்து என்கிட்ட கிடையாதுன்றதுனால ரீசெண்டாக வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி மினி விலாக்லேயே உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். அண்ட் இதனோட கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 750 கிராம்ஸ் அளவுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து நான் கல்லுப்பு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் கல்லுப்பு நம்ம 2 கேஜி கெப்பாசிட்டி உள்ள ஜாடி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது கவுண்டர் டாப்பில் வைக்கவே கவுண்டர் டாப் ஃபுல்லும் ஆக்குபைட் பண்ண மாதிரி இருக்கவே இப்போ வந்து கல்லுப்பு வந்து நான் சின்ன ஜாடியில் மாற்றிட்டேன். அடுத்து நான் இப்போ காட்டுற ஜாடி வந்து நான் அன்எக்ஸ்பெக்டடாக வாங்கின ஜாடி தான். இது பிளான் பண்ணி ஷாப்புக்கு போய் வாங்கினதெல்லாம் கிடையாது. இந்த ஜாடி வந்து ஒயிட் வித் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் இருக்கும். அந்த ஷாப்லேயே இந்த ஜாடி வந்து ரொம்ப பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக இருந்தது, அதனால் வாங்கியிருந்தேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் இதில் தக்காளி பச்சடி வச்சுருந்தோம். அது வந்து காலி ஆச்சு. ரீசெண்டாக தான் வாஷ் பண்ணியிருந்தேன். எகெயின் ரீஃபில் பண்ணி வைக்கல. இதுக்கப்புறம் தான் ரீஃபில் பண்ணி வைக்கணும். சேம் கலர் அண்ட் கெப்பாசிட்டியில் எனக்கு வேறு ஜாடி கிடைக்கலன்றதுனால சேம் பேட்டர்னாக இருக்கட்டும்னு இந்த ஆரஞ்சு கலர் ஜாடி வாங்கியிருந்தேன். என்னோடய கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 1 கேஜி வரைக்கும் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதனோட லிட் வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. என்ன தான் வாஷ் பண்ணாலும் சரி அந்த கலர் விட்டு அப்படியே தான் இருக்குது. ஒரு மாதிரி டார்க்காக ஃபார்ம் ஆகிடுச்சு. ஏன்னா இதில் வந்து அம்மா ஒரு நாள் பச்சடி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தப்போ அந்த ஆயில் வந்து ரொம்ப மேலே வந்துடுச்சு. அந்த லிட் எப்படி தான் அப்சர்வ் பண்ணிக்கிச்சுன்னே தெரில. அந்த ஆயில் மொத்தம் லிட் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி ரொம்ப வெயிட்டாகவும் மாறிடுச்சு அந்த லிட். ஸோ அதனால் வந்து அதை டேக் கேர் பண்ணுறதே இல்லை. அப்படியே இருக்கட்டும் நார்மலாக வாஷ் பண்ணி மட்டும் வச்சிடுது. அண்ட் இதில் வந்து நான் நார்த்தங்கான்னு சொல்லுவாங்கள்ல, இல்லை கிச்சிலிக்கான்னு சொல்லுவான்னு தெரியல, அந்த பச்சடி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நான் காட்டுற ஜாடி வந்து ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்குன்னே சொல்லலாம். ஏன்னா என்னோட கலர் காம்பினேஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்மளோட அம்மம்மா நாயனம்மாலாம் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன தான் இப்போ அட்வான்ஸ்டாக கலர் ஜாடி இல்லை பேட்டர்ன் வாட் எவர் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கலர் காம்பினேஷன் அண்ட் இந்த மாதிரி பேட்டர்னில் இருக்கிற ஜாடி வந்து தனி அழகு தான். அண்ட் இதனோட ஜாடி கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 1 கேஜி. இதில் வந்து நாங்கள் புளியங்காய் பச்சடி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஜாடி பற்றி சொல்லியே ஆகணும். ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக நான் ஆன்லைனில் வாங்கின ஜாடினா அது இது மட்டும்தான். நான் ஃபர்ஸ்ட்டு கட்டின ஜாடியோட கம்பேர் பண்ணுறப்போ என்னோடய சைஸு வெயிட் வாட் எவர் எதுவாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கம்மி தான். ஆனால் ரேட்டு மட்டும் ரொம்ப ரொம்ப அதிகம்னே சொல்லலாம். நான் ஃபர்ஸ்ட்டு காட்டின ஜாடியோட கெப்பாசிட்டி வந்து 1 கேஜி. அதனோட ப்ரைஸ் வந்து 100 ருபீஸ் மட்டும்தான். இதனோட கெப்பாசிட்டி வந்து 750 ml. இதனோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 350 சம்திங் ருபீஸ்க்கு நான் ஆன்லைனில் வாங்கியிருந்தேன். என்கிட்ட இருக்கிற செராமிக் ஜாரில் இதுதான் ரொம்ப குட்டியான ஒரு ஜாடி. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து நாங்கள் சால்ட் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். எங்கள் வீட்டில் டைனிங் டேபிள் கிடையாது. நாங்கள் சாப்பிட்றப்போ எல்லாருமே ஹாலில் உட்காந்துட்டு தான் கீழே உட்காந்து சாப்பிடுவோம். அதனால் அப்போ வந்து உப்பு ஏதாவது பார்த்தோம்னா பெரிய ஜாடியெல்லாம் கேரி பண்ண முடியாதுன்றதுனால இந்த மாதிரி சின்ன ஜாடியில் உப்பு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இந்த 3 ஜாடியுமே செப்பரேட்டாக வாங்கியிருந்தாலும் இது 3மே இப்போ வந்து நல்லா பேராயிடுச்சு. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாகவும் இருக்குது. இந்த உடன் ஆர்கனைசர் பற்றி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. இது வந்து நான் அமேசானில் தான் வாங்கியிருக்கேன். கிச்சன் ஆர்கனைசேஷன் லாங் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லிங்க் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆர்கனைசர் ஃபர்ஸ்ட் நான் வாங்கினதுன்னு பார்த்தீங்கன்னா கிளாஷர் கண்டெய்னர்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்காக தான். ஆனால் செராமிக் ஜாரோட கம்பேர் பண்ணுறப்போ கிளாஷர் வந்து அவ்வளோ பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக இல்லைன்றதுனால மொத்தமாகவே இப்போ செராமிக் ஜார் கலெக்ஷன்ஸ் எல்லாமே தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் காட்டுற இந்த 3 டிசைனுமே மேட் ஃபினிஷிங் உள்ள மார்பிள் டிசைனில் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும். இந்த பெரிய ஜாடி வந்து 2 கேஜி கெப்பாசிட்டி உள்ளது. அண்ட் ரிமைனிங் இருக்கிற 2 ஜாடியுமே வந்து 1.5 கேஜி கெப்பாசிட்டி உள்ளது. இந்த பெரிய ஜாடியில் வந்து நான் டெய்லி சமையலுக்கு யூஸ் பண்ணிட்டு வரமிளகாய் தூள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் ரிமைனிங் இருக்கிற 2 ஜாடியில் வந்து ஒன்றுத்தில் வந்து குழம்பு மிளகாய் தூள், இன்னொன்றுல வந்து தனியாத்தூள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து தனியாத்தூள் காலி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் சென்னை போனால் தான் அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். நான் வந்து குழம்புத்தூள் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன். அம்மா சமையல் செஞ்சால் மட்டும்தான் குழம்புத்தூள் யூஸ் பண்ண மாட்டாங்க. நான் குழம்புத்தூள் வந்து எக் ஃப்ரைக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். வேறு எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டேன். மற்றபடி யூஸ் பண்ணாமல் அப்படியே தான் இருக்கும். ஆனால் நிறைய பேர் வந்து பூச்சி வண்டெல்லாம் வராதான்னு நிறைய பேர் டவுட் கேட்டுருந்தீங்களே. நான் இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஆட்கள் அதிகமாக நடமாட்டிகிட்டே இருக்கிற வீட்டில் வந்து தூசி ஒட்டடம் அதெல்லாமே எதுவுமே இருக்காது. அதுவே நம்ம பூட்டி வச்சுருக்க வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த தூசியாக இருக்கட்டும் இல்லை ஒட்டடையாக இருக்கட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கும். சேம் அதே மாதிரி தான் இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுற விஷயமும் கூட. இந்த ஜாடிங்க எல்லாமே 8 இருக்காது. அவ்வளோதான். நம்ம டெய்லி யூஸ் பண்ண சொல்ல இல்லை பூச்சியோ வண்டு எதுவுமே புரியறதுக்கான சான்ஸே கிடையாது. ஏன்னா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால சொல்கிறேன். என்கிட்ட இருக்கிற கிளாஸ் ஷார் எல்லாமே 8 உள்ளது தான். நீங்களுமே பார்த்துருந்துருக்கலாம். 3 இயர்ஸ் பேக் அண்ணாவோட மேரேஜ்க்கு போனப்போ நாங்கள் 1 மந்த் வரைக்கும் சென்னையிலேயே தான் இருந்தோம். அப்போ வந்து அதில் கிளாஸ் ஷாரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது நீங்கள் சொன்ன 8 கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க திங்ஸில் வந்து நிறைய பூச்சி வண்டு எல்லாமே ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த மாதிரி சிராமிக் ஜாரில் வச்சுருந்ததில் வந்து ஈவன் ஒரு வண்டு பூச்சுமே நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அந்த மாதிரி தான் சொல்ல வரேன். நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்க சொல்ல வந்து பூச்சோ வண்டோ எதுவுமே வராது. நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம்.
நான் சொன்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையானாலாம் எனக்கு தெரியாது. நம்ம அடிக்கடிக்கு ஒரு திங் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ அதில் வந்து வண்டு, பூச்சி அதெல்லாமே எதுவுமே விழாது. அது ஏர்டைட்டாக இருந்தாலும் சரி, ஏர்டைட் இல்லைனாலும் சரி. நான் கிச்சனுக்குன்னு இல்லை, எங்கள் வீட்டுக்கு எது திங்ஸ் வாங்குறதா இருந்தாலும் சரி, அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, இல்லை ஏதாவது ஒன்று ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா வேஸ்ட் ஆகுமா ஆகாதான்னு பல தடவை யோசிச்சு தான் வாங்குவேன். அண்ட் கம்மிங் டு தி விலாக், இந்த ஜாடி வந்து 2 கேஜி கெப்பாசிட்டி உள்ளது. இதில் வந்து நாங்கள் சால்ட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஜாடியுமே சேம் 2 கேஜி கெப்பாசிட்டி உள்ளது. இது வந்து நான் கல்லுப்பு ஸ்டோர் பண்ணுறதுக்காக வாங்கியிருந்தேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் கல்லுப்பு தான் ஸ்டோர் பண்ணியிருந்தேன். 2 சால்ட்டுக்குமே பெரிய ஜாடி யூஸ் பண்ணுறதுனால குவான்டிட்டி ஃபுல்லுமே ஆக்குபைடு பண்ண மாதிரி இருந்தது. வேறு எந்த ஒரு திங்குமே ஆர்கனைஸ் பண்ணி வைக்க முடியாதுன்றதுனால கல்லுப்பு மட்டும் நான் சின்ன ஜாடியில் மாற்றிட்டேன். மோஸ்ட்லி வீட்டில் சமையல் பண்ணுறதுன்னா அது நானாக தான் இருப்பேன். நான் வந்து கல்லுப்பு அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன். அம்மா சமையல் பண்ணுறப்ப மட்டும்தான் கல்லுப்பு யூஸ் பண்ணுவாங்கன்றதுனால கல்லுப்பு மட்டும் சின்ன ஜாடியில் மாற்றிட்டேன். அண்ட் ப்ரௌன் கலரில் இருக்கிற ஜாடியோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 300 ரூபீஸ்க்குள்ளே தான் இருக்கும். அண்ட் இந்த ஸ்கை ப்ளூ கலரில் இருக்கிற ஜாடின்னு பார்த்தீங்கன்னா 350 சம்திங் ரூபீஸில் இருக்கும். இந்த 3 ஜாடி வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்த இந்த ஜாடியை நான் தொட்டு பார்க்குறதுக்கு. ஏன்னா வந்து நான் இங்கேருந்து தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இந்த 3 ஜாடியோட கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 2 கேஜி தான். ஆனால் சேம் கலரில் இருக்காது, சேம் பேட்டர்னில் இருக்கும். சேம் கலரில் கூட வாங்கிக்கலாம். ஆனால் எனக்கு சேம் கலரில் வேணான்றதுனால ஒவ்வொரு கலருமே டிஃப்ரெண்ட்டாக தான் வாங்கியிருந்தேன். சேம் பேட்டர்ன் தானே நம்மளுக்கு இருக்கணும், ஏன்னா பேராக இருக்கணும், அவ்வளோதான். சேம் கலரில் இல்லைனாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் ஒவ்வொன்றுமே பார்த்து தான் வாங்கியிருந்தேன். இந்த ஜாடியில் வந்து எனக்கு என்னோட லிட் ரொம்ப பிடிக்கும். குட்டியாக வீடு மாதிரி அழகாக இருக்கும். இந்த 3 ஜாடியில் வந்து நான் அதிகமாக இந்த மில்லட்ஸ் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். அதாவது சிறுதானியம் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். அடிக்கடிக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 4 நாளைக்கு ஒரு தடவை தோசைக்கு இல்லைன்னா பொங்கல் செய்கிறப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். ஒரு விஷயம், நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணியே வச்சுருந்தா தான் பூச்சி வண்டு வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னு நான் மறுபடியும் சொல்கிறேன். நம்ம அடிக்கடிக்கு யூஸ் பண்ணிருக்க சொல்ல அதில் பூச்சி வண்டு வரதுக்கான சான்ஸ் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. இது ஏர்டைட்டாக இருக்காது. மற்றபடி பூச்சி வண்டு போகிறதுக்கான சான்சஸ் எல்லாம் கிடையாது. என்னோடய லாக்கு பார்த்தீங்கனாலும் தெரிஞ்சிருக்கும். எங்கேயுமே சின்ன கேப் கூட இருக்காது. நல்லாவே இருக்குது. அண்ட் மொத்தமாக என்கிட்ட இருக்கிற ஜாடியில் ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஜாடினா அது இந்த 3 மட்டும்தான். எதுக்கு இவ்வளோ காசு கொடுத்தனால வாங்கினாலும் தெரியாது. ஆனால் எனக்கு பார்த்தோன்னே இந்த 3 ஜாடியுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பேட்டர்னுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரேட்டு சொல்கிறேன், யாரும் பயந்துடாதீங்க. என்னோட ஒவ்வொரு ஜாடியுமே வந்து நான் 650 ரூபீஸ் கொடுத்து வாங்கியிருந்தேன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் எந்த ஒரு ஜாடியுமே இவ்வளோ காசு கொடுத்து நான் வாங்கவே மாட்டேன். இதுதான் ஃபைனல். இந்த ஜாடி வந்து மோஸ்ட்லி எல்லாருக்கிட்டையுமே பார்த்துருந்துருக்கலாம். நார்மலாக எங்கேயுமே கிடைக்கிற ஜாடி தான். இது வந்து செப்பரேட்டாக இருக்கணும். அண்ட் என்னோடய கலர் அண்ட் பேட்டர்ன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு மாதிரி அந்த காலத்து ஜாடி மாரி பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகாக இருந்ததுன்றதுனால இது வாங்கியிருந்தேன். என்னோடய கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 2 கேஜி உள்ளது. இதில் வந்து நாங்கள் புளி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். எனக்கு வந்து ரசம் பர்ஃபெக்டாலாம் வைக்க தெரியாது. அதனால் அம்மா தான் வீட்டில் எப்போ ரசம் செய்கிறதா இருந்தாலும் அம்மா தான் வைப்பாங்க. அதனால் அம்மாவுக்கு செப்பரேட்டாக புளி தெரியணுன்றதுக்காக இந்த ப்ரௌன் கலர் ஜாடியில் புளி மட்டும் செப்பரேட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்காகவே இந்த ஜாடி ஸ்பெஷலாக வாங்கினது. அண்ட் அதனோட ரேட் பார்த்திங்கன்னா 2 கேஜி வந்து 200 ரூபீஸ் கொடுத்து வாங்கியிருந்தேன். இந்த 2 ஜாடி வந்து ரீசெண்டாக ஒரு 6 மந்த்ஸ் ஆர் 8 மந்த்ஸ் பேக் தான் வாங்கியிருந்தது. என்னோடய கெப்பாசிட்டின்னு பார்த்திங்கன்னா ஒன்று வந்து 6 கேஜி, இன்னொன்று வந்து 5 கேஜி. இந்த 2 ஜாடை பற்றி எக்ஸாக்டாக எனக்கு சொல்ல தெரியலக்கானே. ஆனால் என்னோடய லிட்டு பற்றி சொல்லியே ஆகணும். சரியான வெயிட் இந்த 2 லிட்டுமே. தவிர நம்ம கீழே போட்டோம்னா அவ்வளோதான், முடிஞ்சது சொல்லி. எங்கள் வீட்டில் பச்சடிங்கெல்லாம் அதிகமாக இருக்குன்னு நிறைய வீடியோஸ்லலாம் சொல்லியிருப்பேன். நாங்கள் வந்து கிலோ கணக்கிலலாம் பச்சடி வைப்போம். ஆவக்காய் பச்சடி ஸ்டோர் பண்ணுறதுக்காக தான் இந்த 2 ஜாடியுமே மெயின் ரீசனுக்காக வாங்கினது. ஆனால் இப்போ வந்து நாங்கள் இதில் வரமிளகாய் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா வந்து இந்த பச்சடியெல்லாம் கிலோ கணக்கில் வைக்கிறதுனால ரொம்ப நாளைக்கு வெளியே இருந்து யூஸ் பண்ணிக்க முடியாது. ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடும். பச்சடி வந்து அந்த டார்க் ரெட் கலரில் இருக்காதுன்றதுனால நாங்கள் வந்து டப்பர் வேரில் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டோம். தேவையான அப்போ மட்டும் சின்ன ஜாடியில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் வரமிளகாய் தூளெல்லாம் வந்து அதிகமாக வெளியே அதிகமாக நெல் அசல் வாங்கவே மாட்டோம். எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து தோட்டம் போட்டிருக்காங்க. வரமிளகாய் அவங்கக்கிட்ட வாங்கிட்டு இந்த வெயிலில் நல்லா ஒரு 4-5 நாள் வெயிலில் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வருவோம். அது வந்து வீட்டுக்கு பாதி, இந்த மாதிரி பச்சடி செய்கிறதுக்கு பாதின்ட்டு செப்பரேட்டாக பிரித்து வச்சுடுவோம். நாங்கள் வந்து எப்பயுமே குண்டூர் மிர்ச்சி தான் வாங்குவோம். அது வந்து நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டாலே போதும். அதனோட கலராக இருக்கட்டும் இல்லை ஸ்பைஸாக இருக்கட்டும் ரொம்ப ஹெவியாக இருக்கும். அப்போ வாங்கின மிர்ச்சியில் இந்த மாதிரி இந்த 2 ஜாடியிலுமே ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். எகைன் சம்மர் வர வரைக்கும் எங்களுக்கு இது 2மே கரெக்டாக இருக்கும். அண்ட் இதனோட ஜாடியோட ரேட் பார்த்தீங்கன்னா 5 கேஜி வந்து 400 ரூபீஸ், 6 கேஜி வந்து 500 ரூபீஸ்க்கு வாங்கியிருந்தோம். ஆக்சுவலி தொடர்ந்து நான் எல்லா ஜாடியுமே ஒரே ஷாப்பில் தான் வாங்குவேன். இப்படி வாங்குறதுனால அவங்க வந்து நம்மளுக்கு ரேட்டுமே கொஞ்சம் கம்மி பண்ணியே தருவாங்கன்றதுனால ஒரே ஷாப்பில் தான் வாங்குறது. நீங்கள் இது வரைக்கும் ஜாடி பற்றி கேட்ட எல்லா கொஷின்ஸ்க்கான ஆன்சருமே இந்த வீடியோவில் கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்கேஸ் அப்படி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேட்கலாம். நான் எகெயின் எப்பயாவது உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான், நம்மளோட வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இது வரைக்கும் பொறுமையாக என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங் மீ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை, டேக் கேர், see you soon.